பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சிக்கன் வந்து 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா சிக்கன் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு குக்கரில் இந்த சிக்கனை போட்டலாம். இப்படியே டைரெக்டாக இப்படியே வதக்கி எல்லாம் ஒட்டுக்காகவும் செஞ்சு வேக வைக்கலாம். அது பிராய்லர்னால் அப்படி செஞ்சுக்கலாம். நான் நாட்டுக்கோழினால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கோபுரமாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. நல்லா 1 ஸ்பூனு, அதாவது 2 ஸ்பூன் போடுறீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கோபுரமாக 1 ஸ்பூன். அப்போ தான் அந்த காரம்லாம் இப்போ இந்த சிக்கனில் இறங்கும். ஸ்பூன் பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு இதை என்ன பண்ணுங்க, நல்லா இப்படி பெசரி விட்டுருங்க. பெசஞ்சிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை மூடி 2 விசில் வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ குக்கரில் ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து அதே மாதிரி ஒரு 50 ml ஊற்றுங்க. காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 10 எண்ணி ஒரு 10 சோம்பு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை 3 துண்டு பட்டை, அதாவது இவ்வளோ நீளம் வருது. ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார், ஒரு கல்பாசி, அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கலர் மாறினதுக்கப்புறம் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே போடுங்க. திருப்பி 1 டீஸ்பூன் எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும், அந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயிலே போடுறதுனால. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சிடும், அது வெடிக்கும். இப்போ செகண்ட் நல்லா கிளறிடுங்க. மசாலா வந்து தீயக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதில் சிக்கன் வேகும்போதும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி, சின்ன ரொம்ப இந்த இவ்வளோ சைஸ் தக்காளினா 2 போடுங்க. ஏன்னா இப்போ 1 கைப்பிடி புதினா தலை போட்டுருங்க. அதே மாதிரி 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுருங்க. இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்க விட்டுறாதுங்க எல்லாமே. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் எந்த ஸ்பூனில் போட்டிங்களோ அதே ஸ்பூனில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா கப்பு தயிர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் போடும். வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இப்போ இந்த வேக வச்ச நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து போட்டுறது. தண்ணியை வடிச்சிட்டு வெறும் சிக்கன் மாத்திரம் போடுங்க. இப்போ இந்த தயிர் எடுத்து போடுங்க. போட்டுட்டு எல்லாமே நல்லா ஒரு பரட்டுங்க. ஃபுல்லாக எந்த ஸ்பூனில் போட்டோமோ அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடுங்க. அதாவது கரம் மசாலா போட்டு இதையே நல்லா ஒரு பரட்டுங்க. இப்போ வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து நான் வந்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடுங்க. இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. எதுக்கு அரிசியை இப்படி போட்டு வதக்குறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காக தான் இப்படி நல்லா வதக்குறது. இது ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் வேக வச்ச தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதாவது 1 கிளாஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி வைங்க. இப்போ இதை நல்லா அப்படி ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த சிக்கன் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். நான் அளந்து வச்சுருக்கேன், அதான் 1க்கு 2ன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை ஒரு கிளறிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றினோடனே ஒரு கொதி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் இப்போவுமே செக் பண்ணிடுங்க. பக்கத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். டீ வந்து இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ ஒரு கிளறிட்டு இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அரிசியை விட மேலே ஒரு 1/2 இஞ்சி தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இந்த தோசைக்கல்லை தூக்கி வச்சிடலாம். குக்கரை மூடி தோசைக்கல்லை வச்சிருங்க. இப்போ குக்கரை மூடி தோசைக்கல்லை தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள்.
இதுக்கப்புறம் இன்னும் வெயிட் போடலை. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக இருக்கட்டும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன அடுப்பு பர்னரில் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம். திறந்து இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. இப்படி கிளறி சாதத்தை நல்லா அமுக்கி வச்சு குக்கரை மூடிடுங்க. தீயை சிம்மில் வச்சு வெயிட் போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான். நான் சொல்கிற இந்த மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்காது. விசில் போட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் விசில் வர லேட் ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இது தம் மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. குக்கரை திறக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், இப்படி ஒவ்வொரு ஓரமாக எடுத்து கிளறணும். பார்த்தீங்களா எப்படி ஏதாவது அடி பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா? அதான் நான் சொன்ன இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. சாதமும் நல்லா உதிரியாக நல்லா இருக்கும். இப்போ சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்யூ.